இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுத்தம் பருப்பு சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்குறோம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு கீத்து, தேவையான அளவு உப்பு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு எண்ணெய். வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உளுத்தம் பருப்பு போடலாம். இது பொன்னிறமா மாறணும். பொன்னிறமா மாறிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்க்கிறோம். இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி கொண்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே கலர் மாறி இருக்கு பாருங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட முடியும். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் நம்ம போடுப்போம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சும்மா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம்.
சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ நமக்கு உளுத்தம் பருப்பு சட்னி ரெடி. இதை வந்து தாளிக்கக்கூடாது, நல்லா வதக்கிட்டோம், அதனால் தாளிக்க தவிர தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு. இப்போ உளுத்தம் பருப்பு சட்னி ரெடி.